ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நம்ம சரடி காசை பார்க்க போகிற சரடி காசையில் வந்துட்டு நம்ம மீனாவும் ஸ்ருதியும் தான் அடிப்பிரதேசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஜயா அதை பார்த்தோன்னே அடிப்பிரதேசனை பண்ண 3 பேர் சேர்ந்து 30 தேவிகளாக இப்படி அடிப்பிரதேசனை பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, என்ன வேண்டுதல்னு சொல்லி கேட்க மனோஜுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சொல்ல மனோஜுங்கிற பேய் ஒன்றை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுதுமாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிங்க ஆண்டி, நீங்கள் கிளம்புங்க ஆண்டின்னு சொல்ல இவளை பார்த்துட்டு போனால் எங்கே நல்லது நடக்கும். மீனாவை பார்த்து திட்டிட்டு போகிறாங்க நம்ம விஜயா. என்ன பண்ணுறது, தேல் கூட கொட்டுறது நிப்பாட்டிடும், ஆனால் இவங்க கொட்டுறதை நிப்பாட்டவே மாட்டாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா. அதுக்கப்புறம் ஒரு தாம்பாளத்தில் பூ பழம் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பொண்ணை காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கப்புறம் பார்க்கணுமே, கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே இமேஜின் பண்ணி தம்பி வாய்க்குள்ள 4 கொசு போகுது பாருங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மூடிட்டு இவங்க 2 பற்றி பேச அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போய் பேச, அதுக்கப்புறம் இவங்க நான் இவ்வளோ பெரிய ஆள் அவ்வளோ பெரிய ஆள்னு பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படிங்கிற இருக்கு, அதாவது ஜப்பானில் கூப்பிட்டாங்க அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உருட்டுவாங்களே, அந்த மாதிரி இவர் உருட்டிக்கிட்டே இருக்க என் புள்ள அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, இவ்வளோ படித்து அறிவு இல்லாமல் போயிடுச்சுப்பா கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேத்துக்கு பிடிச்சிருக்கா, இங்கே வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிற டைமில் ஒரு வயசான தாத்தாவை கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சது தான். ஒரு வார்த்தை சொன்னது ஏதோ ஒரு சாடை தெரியுதுன்னு, தூரத்து சொந்தம், நீங்கள் என் தங்கச்சி முறை வேணும்னு சொல்லி கடைசியில் மொத்தத்தையும் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டுமா, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே முடியல, அவனுக்கு 9 மொண்டாட்டி கேட்குதான், அந்த மாதிரி ஆயிடுச்சு இவரோட ரியாக்ஷனு. இது எப்படி மேலே பீர் பாட்டிலோட 3 பேரும் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குலாம் என்ன ஒரு ஆனந்தம். ஓகே.